அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டெட் பேப்பர் 2ல் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் இருந்து 2023 டெட் பேப்பர் 2ல் வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு கொஷின் பேப்பரில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து. ஸோ இது என்னென்ன கொஷின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ த பாடி ஆஃப் த ஓவில் இஸ் பிளேஸ்டு transversely and right angle to the punicle. The body of the oval is placed transversely and right angle to the punicle in எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிமுலேசி, கேக்கடேசி, லெகுமுனேசி, அலிஸ்டமேசி. ஸோ சூலின் உடல் குறுக்குவாட்டில் சூழ்காம்பிற்கு செங்குத்தாக அமைந்து காணப்படுவது அப்படின்னு கேட்டு ஸோ பிரிமுலேசி, கேக்கடேசி, லெகுமுனேசி, அலிஸ்டமேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்தது இன்னொரு கொஷின் பாருங்கள். அதே கொஷின் பேப்பரில் சேம் கொஷின் பேப்பரில் ஐடென்டிஃபை த டயக்ராம். ஸோ இதுவும் வந்து பார்த்தாக்கா அந்த ஓவிலுடைய டைப்ஸ் தான். ஸோ கொடுக்கப்பட்ட படத்தை கண்டறிகன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அனாட்ராப்பஸ் ஓவில், எமி அனாட்ரோபஸ் ஓவில், காம்பைலோட்ரோபஸ் ஓவில், ஆம்பிட்ரோபஸ் ஓவில். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரே கொஷின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல இருக்காது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 12th புக்கில் சரிங்களா, பயோபாட்னி புக்கு சரிங்களா, பயோபாட்னி நான் வச்சுட்டு பயோபாட்னி புக்கு. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா 10வது பக்கத்தில் இருக்குது டைப்ஸ் ஆஃப் ஓவில் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓவில் என்ன பண்ணுறாங்கனாக்கா மொத்தம் வந்து பண்ணாக்கா 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓவியில் வந்து பண்ணாக்கா மொத்தம் 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணினா பேஸ்ட் ஆன் த ஓரியன்டேஷன், ஃபார்ம் அண்ட் பொசிஷன் ஆஃப் மைக்ரோஃபைல் ரெஸ்பெக்ட் டு த பியூனிக்கல் சலாசா. அப்போது சலாசா, பியூனிக்கல், மைக்ரோஃபைல் இதை பேஸ் பண்ணி அது ஓவில் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் என்னென்ன டைப் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஆர்த்தோட்ரோபஸ் ஓவில் சரிங்களா, அங்கே இருக்குது பாருங்கள். ஆர்த்தோட்ரோபஸ் ஓவில், அனாட்ரோபஸ் ஓவில், எமி அனாட்ரோபஸ் ஓவில், கேம்பைலோட்ரோபஸ் ஓவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் 2 டைப்ஸும் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நமக்கு கேட்ட கொஷின் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இன் திஸ் the body of the oval is placed transversely and right angle to the punicle. சரிங்களா, in this சரிங்களா, the body of the oval is placed transversely and right angle to the punicle. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்க பிரிமுலேசி சரிங்களா, இதுதான் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், த பாடி ஆஃப் த ஓவில் இஸ் பிளேஸ்டு டிரான்ஸ்வர்ஸ்லி அண்ட் ரைட் ஆங்கிள் டு த பியூனிக்கல். அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க சரியா, பிரிமுலேசி டைப். இதுதான் வந்து பாருங்க இதுக்கான எக்ஸாம்பிள். சரி, ஆன்சரு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இன் திஸ் த பாடி ஆஃப் த ஓவில் இஸ் பிளேஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி அண்ட் ரைட் ஆங்கிள் டு த பியூனிக்கல். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க பிரிமுலேசி. இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்டு, அதே எமி அனாட்ரோபஸ் ஓவில் சரிங்களா, இதுதான் நமக்கு இமேஜ் சரிங்களா. இந்த இமேஜை தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுவும் என்னது எமி அனாட்ரோபஸ் ஓவில் தான் சரிங்களா. கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஐடென்டிஃபை த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே எமி அனாட்ரோபஸ் ஓவில் தான் சரிங்களா. அப்போது எமி அனாட்ரோபஸ் ஓவில் அப்படின்ற ஒரே ஒரு டாப்பிக்கு, அதாவது டைப்ஸ் ஆஃப் ஓவிலில் எமி அனாட்ரோபஸ் ஓவில் அப்படின்ற ஒரே ஒரு டைப்பு, அதை பேஸ் பண்ணி ஒரே கொஷின் பேப்பரில் 2 கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து மேபி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்த்தோட்ரோபஸ் ஓவில் சரிங்களா. ஆர்த்தோ அப்படின்னா வந்து பண்ணாக்கா டாக்டர் ஞாபகம் வச்சுங்க. ஆர்த்தோ டாக்டர், ஆர்த்தோன்றது எந்த டாக்டரு, போன் பற்றின டாக்டர் சரிங்களா. அப்போது இன் திஸ் டைப் ஆஃப் ஓவில் த மைக்ரோஃபைல் அட் த டிஸ்டல் எண்ட்,
த மைக்ரோஃபைல், பியூனிக்கல், சலாசா லை இன் ஒன் ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன். நான் சொன்னேன்னா ஆர்த்தோன்னா என்ன சொன்னேன்? போன் டாக்டர்ன்னு சொன்னேன். அப்போ போன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா? அப்போ பாருங்க மைக்ரோஃபைல், பியூனிக்கல், சலாசா இது 3 எப்படி இருக்குன்னா, ஒன் ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். இந்த மாரி ஒன் ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன். போன் எப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குமோ, அதே மாரி தான் இதுவும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா பைப்ரேசி. சரிங்களா? இந்த இமேஜை பாருங்க. நான் இமேஜ் காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அதில என்ன குடுத்துருந்தாங்கன்னா, மைக்ரோஃபைல் வந்து பண்ணாக்கா ஒரு டிஸ்டல் எண்ட்ல இருக்கும். சரிங்களா? இதில வந்து பண்ணாக்கா இதுதான் மைக்ரோஃபைலார் ரீஜன். ஸோ இங்க இருக்கிறது வந்து பண்ணாக்கா சலாசா ரீஜன். இங்க இருக்குது பியூனிக்கல். இது 3 எப்படி இருக்கும்னாக்கா, ஒன் ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். இப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஆர்த்தோட்ரோபஸ் ஓவில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க. ஸோ அதுதான் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ். சரிங்களா? டயகிராம் பார்த்துங்க. இதையும் பார்த்துங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா அனாட்ரோபஸ் ஓவில். So anatropus, the body of the oval becomes completely inverted. So the microphyle punicle come to lie very closely to each other. இது எதில் இருக்குன்னா காமனாக டைகாட் மோனோகாட்டில் இருக்கும். காமன் டைப் ஆஃப் ஓவில் ஃபவுண்ட் இன் டைகாட் அண்ட் மோனோகாட். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஓவியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி இன்வெர்டட். இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் என்ன இருக்குது, இப்படி கம்ப்ளீட்டாக வந்து பண்ணாக்கா இன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இது மைக்ரோஃபைல், இது பியூனிக்கல். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைகாட்லையும் மோனோகாட்லையும் இருக்குது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஏமி அனாட்ரோபஸ் ஓவில். இதுதான் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த பாடி ஆஃப் த ஓவில் இஸ் பிளேஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி அட் ரைட் ஆங்கிள் டு த பியூனிக்கல். சரிங்களா? அப்போது இங்கே எது சார் பாடி ஆஃப் த ஓவில் அப்படின்னு எடுத்துகிட்டுன்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா பாடி ஆஃப் த ஓவில். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தா இப்படி 2 லைன் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா ஸ்டால்க் ஆஃப் த ஓவில். சரி, அதை பியூனிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த பாடி ஆஃப் த ஓவில் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ்னால் கிடைமட்டமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பண்ணாக்கா எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா பிரிமுலேசி. ஸோ இதுதான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்தது கேம்பைலோட்ரோபஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா கேம்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கேம்ப் அப்படின்னாக்கா இப்போ ஏதோ ஒரு என்எஸ்எஸ் கேம்ப்பு, இல்லை வந்து பார்த்தாக்கா ஏதோ ஒரு கேம்ப் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த கேம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த கேம்பில் என்ன பண்ணுவாங்க, எல்லா பேரும் ஒரு 10 டேஸ் அங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெகுமினேசி. சரிங்களா? அப்போ லெகுமினேசின்றது எதுக்கான எக்ஸாம்பிள் சார் அப்படின்னா, இந்த கொட்டை வகைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சுண்டல் எல்லாம் தருவாங்க இல்லையா, அதுதான் வந்து லெகுமினேசி ஃபேமிலியில் வரும். ஸோ அப்போது கேம்ப் அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, சுண்டல் தருவாங்க ஞாபகம் வச்சுங்க. அது எல்லாமே என்ன ஃபேமிலி, லெகுமினேசி ஃபேமிலி. எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இங்கே த பாடி ஆஃப் த ஓவில் அட் மைக்ரோஃபைலார் எண்ட் இஸ் கர்வ்டு மோர் ஆர் லெஸ் பீன் ஷேப்டு. சரி, அந்த பீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை விதை வடிவத்தில் இருக்கும். ஸோ அது அந்த அவரையும் எது ஃபேமிலி தான், லெகுமினேசி ஃபேமிலி தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது மைக்ரோஃபைலார் ரீஜன். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னாக்கா மோரார்லெஸ் வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு இந்த பீன் ஷேப், பீன் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பீன் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. லெகுமினேசி ஃபேமிலியில் இருக்குது. சரிங்களா? அடுத்து த எம்ப்ரியோ சாக் இஸ் ஸ்லைட்லி கர்வ்டு. ஆல் த 3 ஐலம், மைக்ரோஃபைல், சலாசா ஆர் அட்ஜசன்ட் டு ஒன் அனதர். எல்லா ஐலமு, மைக்ரோஃபைலு, சலாசா ஸோ அட்ஜசன்ட் டு ஒன் அனதர். இது மொத்தம் எப்படி இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், லெகுமினேசி. ஸோ இந்த 4 டைப் இல்லாமல் அடிஷ்னலாக ஆம்பிட்ரோபஸ் ஓவில் இதுவும் இருக்குது. சரியா? அந்த ஆம்பிட்ரோபஸ், ஆம்பி அப்படின்னா வந்து பார்த்தாக்கா போத் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம மேக்ஸிமம் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃப்ராகை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன் ஆம்பிபியன்ஸ் சொல்கிறோன்னா, ஃப்ராக் வந்து பார்த்தாக்கா லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். சரிங்களா? அப்போ 2 இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்ல. ஸோ இங்கே சரிங்களா, இந்த ஆர்ஸ் இருக்குது பாருங்கள், சாரி ஆர்ஸ், சரியா, குதிரை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிலையும் வேகமாக ஓடும் அண்டு தரையிலையும் வேகமாக ஓடும். ஸோ 2 தண்ணிலையும் தரையிலும் 2 வேகமாக ஓடும், லேண்டு அண்ட் வாட்டர். சரிங்களா? இதனால இது என்ன போச்சுக்கோ ஆம்பிபிஎஸ். ஏன் சார் இந்த ஆர்ஸை பற்றி சொன்னீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐலம் அண்ட் சலாசா இஸ் லெஸ்.
ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். த கர்வேச்சர் ஆஃப் ஓவில் இஸ் லீட் டு ஆர்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ். சரி, நியூக்ளியஸ் இல்லை, நியூசெல்லஸ். நியூக்ளியஸ் வேறு, நியூசெல்லஸ் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஓவிலுடைய அந்த கர்வேச்சர் ஆஃப் த ஓவில் எப்படி இருக்கும்னாக்கா, ஆர்ஸுடைய ஷூ ஷேப், அந்த ஆர்ஸுடைய புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா அலிஸ்டமேசி. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஆம்பிட்ரோபஸ் ஓவில். இந்த ஆம்பிட்ரோபஸ் ஓவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆர்ஸோடைய ஷூ ஷேப் இந்த இடம் தான் உள்ளது. ஆர்ஸோடைய ஷூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து சிர்சினோட்ரோபஸ் ஓவில். ஸோ ஃபியூனிகுலஸ் இஸ் வெரி லாங் அண்ட் சரௌண்டட் ஆஸ் ஓவில். எக்ஸாம்பிள் கேக்கடேசி. சரியா? ஃபியூனிகுலஸ். அப்போ ஃபியூனிகுலஸ் அப்படின்னா என்ன சார்னா, இப்போ பாருங்கள், இதில் இதான் பியூனிக்கல், இதில் இதான் பியூனிக்கல், இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், பியூனிக்கல் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். இது மொத்தமே இந்த பியூனிக்கல் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஓவில் மொத்தத்தையுமே சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா கேக்கடேசி. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக கேட்ட கொஷனில் 2023 இந்த ஒரே டாப்பிக்கில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்துங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக் நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.